கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே யோசுவாவை அழைத்து சொல்றாரு, ஆண்டவர் கூட இருக்காரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும்படி அழைத்து செல்லும்படி யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ மோசே சொல்றாரு, மோசே யோசுவாவை அழைத்து, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்கு முன்னே போவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தி செல்லும்படிக்கு அப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய காரியத்திலே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியத்திலே உங்கள் வேலையிலே ஆண்டவர் கூட இருந்து அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, ஐயோ இந்த காரியம் எப்படி ஆகுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்கு முன்னே செல்வார், அவர் உனக்கு முன்னே போவார் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பயப்படும் காரியத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து அவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, அந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எந்த காரியத்திலே பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த காரியத்திலிருந்து நீர் பேசுகிறீர். ஆண்டவரே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உனக்கு முன்னே போவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பனே, அப்பா நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, கலங்கி கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா நீர் கூட இருந்து ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தீங்கு தீமைக்கெல்லாம் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க, கலக்கத்தையும் பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுங்க, சமாதானத்தை கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஐயோ, இந்த மருத்துவருடைய ரிப்போர்ட் எப்படி வருகிறதோ, என் சரீரத்துல என்ன பிரச்சனையோ என்று ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறதான ஆண்டவரே உடைய ஜனத்துக்கு தகப்பனே ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டை கொடுத்து உன் சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறது, உன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நல்ல செய்தியை கேள்விப்பட, நல்ல வாக்குகளை கேள்விப்பட கர்த்தர் நீர் கிருபையின்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.